கையில் வந்துகிட்டு காஸ்ட்லியான வாட்ச் திடீர்னு கடலுக்கு கீழே போட்டு ஆரம்பிச்சிடாரு. அவரு கஷ்டப்பட்டு கடலுக்கு அடியில போயிட்டு அந்த வாட்ச் கண்டுபிடிச்சிடாரு. ஆனா அவர் கிட்ட வந்துகிட்டு ஒரு தங்கத்தினால உருவாக்கப்பட்ட பழமையான கத்தி சேர்ந்து கண்டுபிடிச்சிடாரு. இதை பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காட்டுறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது பொக்கிஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல மொத்தம் 4-5 பேர் வந்துகிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. குதிச்ச உடனே சில பொருட்களை கண்டுபிடிச்சு படகு மேல கூட்டி வந்துடுறாங்க. ஆனா இது டீப்பா ஆராய்ச்சி பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா மெட்டல் டேட்டர் மூலியமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் விஷயத்துல டிடின்னு எடுத்து ஒரு பொருளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு திடீர்னு வந்துகிட்டு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு வந்துகிட்டு அங்க இருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஃபேனை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேன் வந்துகிட்டு அங்க இருந்து மணல் நிலத்தையும் தள்ள ஆரம்பிக்குது. தள்ள உடனே ஒரு பிரம்மாண்டமான தங்கத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான தூணை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தூணுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரக்கூட சொல்லிக்கிட்டு கயிறு மூலியமா கஷ்டப்பட்டு கட்டி மேல தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தூக்கி இருக்கும் போது எங்கிருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் படையே வந்து ஆரம்பிக்கிறது. அதை பார்த்த உடனே வந்துகிட்டு அவங்க தூணு கயிறு வந்துகிட்டு பயத்துல அப்படியே எந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்துகிட்டு விட்டு கயிறு வந்துகிட்டு திடீர்னு வெயிட் தாங்காம திடீர்னு தண்ணி கீழே போக ஆரம்பிக்குது. அப்ப தெரியாம வந்துகிட்டு ஒருத்தர் அந்த தூணை பிடிக்கிறதுக்காக போகும்போது வந்துகிட்டு அவங்க கால் அந்த தூணுக்குள்ளேயும் நல்லாவே சிக்கி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லி பாட்டுல பார்க்கலாம். மறக்காம FM தமிழ் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தி FM தமிழ்.